வணக்கம் மக்களே. டாடா மோட்டார்ஸ் மீண்டும் ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்கு. எப்படின்னா இந்த இந்த 930 950 1080 இருக்கு பாருங்க. இதை உடைச்சு மேலே போய் 1150 வரைக்கும் அவன் போனான். 150 160 அந்த ரேஞ்சுக்கு போனான். அதனால அடுத்த சப்போர்ட் இங்க 1000 1050 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கீழே வந்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவன் கீழே வந்திருக்கான். இது இந்த முன்னாடி இருந்த இந்த சப்போர்ட் இந்த 950 964 இருக்கு பாருங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. இது திருப்பி இப்படி வரும்னு சொல்ல முடியாது. அவன் கண்டிப்பா இது திருப்பி அந்த பழைய இதுக்கு அவன் போவான். இது நல்ல ஒரு வாய்ப்பு இது. அதனால இதை பயன்படுத்திக்க விரும்புகிறவங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து சுஸ்லான் நான் இந்த 30 ரேஞ்சில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். 30ல இருந்து 50 வர்றப்ப அடுத்து இங்க 60 வருவான். அப்படி 60 75 அப்படின்னு சொல்லி இந்த 75 வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா தெரியும். அது 3 டிஜிட் வருங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த இடத்துல அவன் கொஞ்சம் ஃபாஸ்டாவே வர்றான். சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு 86 கிட்ட அவன் வந்தான். இந்த இடையில ஒரு வாய்ப்பு கொடுத்தான். இந்த 80க்கு மேல போயிட்டு திருப்பி ஒரு வாய்ப்பு இங்க 73ல கொடுத்தான். மறுபடி இப்ப இங்க வந்திருக்கிறான். அவன் ஒரு 100 ரூபா வந்துட்டான்னா அது ஒரு கொண்டாட்டமா இருக்கும். நான் சுஸ்லான் ரொம்ப நாளா சுஸ்லானோடவே பயணப்பட்டு இருக்கேன். நான் இந்த இடத்துல இருந்து பாருங்க, இந்த 40ல இருந்து இது வரைக்கும் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய லக்கம், ரொம்ப பெரிய சந்தோஷம், ஹாப்பியும் இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சிருக்காங்களா இல்ல 40ல இருந்து திருப்பி ஒரு 50 60 கொடுத்துருக்காங்களா என்னங்கிறது தெரியாது. இங்க எல்லாம் கொடுத்த வரைக்கும் சரி. ஆனா இதுக்கு மேல கொடுத்துருங்கிறது தேவை இல்லை. இதுக்கு மேலேயும் கூட 100க்கு மேலதான் அதுக்கு மேல விளையாட்டே இருக்கும். அதுக்கு மேலதான் எல்லாரோட பார்வையுமே இங்க திரும்பும். ஆனா எல்லாருக்குமே இப்ப 3 டிஜிட் தொடங்குற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, நம்பிக்கை இருக்கு. எதிர்பார்ப்புங்கிறத விட நம்பிக்கை இருக்கு. அது எல்லாருமே அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது பழைய ஹிஸ்டரி வருங்கிறதுன்னு நான் நம்புறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து ஐஏஎக்ஸ். அதுவுமே நான் எந்த ரேட்ல சொல்லியிருந்தேன்னா இந்த 136 தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த இடம் 136. இந்த 172 வந்துச்சு பாருங்க. இந்த 172 இங்க இருக்குது. இந்த 172 இந்த இடத்துக்கு மேல வந்துட்டான்னா அவன் ஒரு 200 டச் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அவன் 200 இப்ப 220க்கு வந்திருக்கான். இங்க கூட இந்த இடத்துல இந்த 200 வந்துட்டு அவன் கொஞ்சம் கீழே வருவான், அப்படி கீழே வந்து மேல போவான்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் இத ஃபாலோ பண்றான். நான் சொன்னதான், இந்த இடத்த தாண்டிட்டான்னா அதுக்கு அடுத்து இதான் அவன் ஃபாலோ பண்ணுவான். இங்க அவன் பண்ணுவான். அடுத்தது என்ன, இங்க இருக்கு 280 இருக்கு. இந்த 280 அவன் ரொம்ப வேகமா கடப்பான் அப்படின்னு தான் நான் நம்புறேன். கொஞ்சம் அப்படிதான் போயிட்டு இருக்கான். இதுக்கு மேல கொஞ்சம் நம்பிக்கை வரும். இந்த இடத்துல நம்பிக்கை தன்மை போனாலும் இதுக்கு மேல அவன் மேல வருவாங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு மேல கொஞ்சம் ஃபாஸ்டா தான் மூவ் ஆவான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதுல ஹாப்பி என்ன, நான் வச்சிருக்கனோ இல்லையோ, நான் இதை நான் சில சப்ஸ்கிரைபருக்காக நான் இதை அடிக்கடி நான் இதை பார்த்துக்கிட்டே இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ உள்ள மூவிங் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்கு. எனக்கு அது வச்சிருக்கிறவங்களுக்கு ஹாப்பி தான். இதுக்கு மேல அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். பார்ப்போம், வெயிட் பண்ணி இந்த 280 அவன் கடந்துட்டான்னா 240 இங்கே இருக்கு. 250 இதை தொட்டுட்டான்னா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். கண்டிப்பா அதோட இவ்வளவு காலம் என்ன அனுபவிச்சாங்களோ அதுக்கான சந்தோஷத்தை ஐஏஎக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்களோட இந்த ஐஏஎக்ஸ்ல உங்களோட அனுபவத்தை நீங்க பகிர்ந்துக்கலாம். எனக்கு கேட்கறதுக்கு சந்தோஷமாவும் இருக்கும். அது அடுத்து மசகண்டாக். இது ஒரு சப்போர்ட் இங்க கொடுத்து, இந்த சப்போர்ட்ல அவன் கொஞ்சம் நிதானம் பண்றான். அதனால அவன் போன ரேட்டு எங்க சொல்லுங்க, 3000க்கு மேல போனான். 3000 இல்ல, 5200 போயிருக்கான். இந்த 5200 போயிட்டு அவன் இதுல திரும்புவான்னா திரும்பல, அவன் கீழே தான் வந்துட்டு இருந்தான். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இருந்து போயிட்டு அவன் திருப்பி இதை மெயின்டைன் பண்றான். இதுதான் இடம். இது கீழே அவன் இங்க அவன் கொஞ்சம் ஸ்டடி பண்றான்னு அர்த்தம். அவன் இப்படி கூட வரலாம்.
இருந்தாலும் இந்த இடம் வந்து இங்க எங்க இருக்கு பாருங்க. இந்த ரேட் வந்து இப்ப எங்க இருக்கு? 4300 இருக்கா? இந்த 4200 இங்க ஒரு 5000 1500 கிட்ட இருக்கு உங்களுக்கு. 5700 இங்க வந்து 4200 5200 1000 1500க்கு மேல இருக்கு. ஆனா அதோட அவன் நிப்பானா இல்ல அதுக்கும் மேல போவானாங்கிறது தெரியாது. இங்கேயுமே இந்த இடம் நான் இந்த இடம் எதிர்பார்க்கிறேன். எவ்வளவு? இந்த 3900 3800 இந்த இடம் தான் வந்து அவன் நிதானம் பண்றாங்கிறத சொல்லுது. இது இன்னும் கொஞ்சம் கீழே வரல பாருங்க. இந்த இடத்துல நிக்கிறான். அப்படியே கீழே வந்தாலும் இந்த இடம் வச்சுக்கோங்க. இது வந்து நான் இதுல உங்களை என்ட்ரியாக சொல்லல, இது நீங்க பாத்துக்குங்கன்னு சொல்றேன். இது இவ்வளவு தூரத்துக்கு ஏறினவன் இவ்வளவு தூரம் அவன் இறங்கி இருக்கிறான்னா அது ஒரு வாய்ப்பு, நமக்கு என்ட்ரி ஆகுறதுக்கான வாய்ப்பு. இங்க பாருங்க, இங்க எல்லாம் நம்ம என்ட்ரி ஆகுறதுக்கு இங்க வந்து என்ட்ரி ஆகுறோம்னா இப்பொழுது ப்ராஃபிட் இருக்கு சரி, ஆனா நமக்கு தெரியாது. இப்ப இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருந்தாங்கன்னா என்ன இல்லையா? அது மாதிரி எப்பயுமே நம்ம கீழே தான் என்ட்ரி ஆகணும். இதுல கூட பெரிய ப்ராஃபிட் இல்லை, இருந்தாலும் நமக்கு லாஸ் கிடையாது. இது ஒரு வாய்ப்பு. இதை நீங்க வெயிட் பண்ணிக்கலாம். இல்ல இன்னமும் நல்லா பார்த்து உங்களுக்கு இங்க இதுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரி ஆகலாம். இல்ல இது கீழே வருதா இங்க கொஞ்சம் இது பண்ணி பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ஸ்டாக் தான், இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பான். நீங்க இதையுமே நீங்க பார்த்து உங்களோட டெசிஷனை நீங்க எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இப்படி ஒரு கம்பெனி இந்த மாதிரி இறங்கினதை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு தூரத்துக்கு பாருங்க எப்படி ஏறி இருக்குன்னு நீங்க இறங்கி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு கொஞ்சமாச்சும் எப்பா இது எங்க இருக்கு? 2900 வந்து இது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2900 போயிருக்கானா, அதுக்கப்புறம் அவன் இறங்கியே தான் இருக்கான். இங்க கொஞ்சம் இது பண்ணியிருக்கான், திருப்பி ஒரு 2000 வந்திருக்கான், இப்படிதான் இருக்கான். இது ஒரு ஃபார்மா கம்பெனி. இது நீ இவ்வளவு தூரத்துக்கு இது பண்ணியிருக்கிறான். மந்த்லி பார்ப்போம். ஆமா, இது நான் நினைக்கிறேன் ஐபிஓ வந்து இது பண்ணி ஒரு ஹை ஒன்று போயிட்டு திருப்பி இறங்குவான் பாருங்க, அந்த இறக்கம் இது. பெரும்பாலான ஐபிஓ எல்லாம் அந்த மாதிரி இறங்கி திருப்பி அவன் வந்து அவனோட பழைய இதை இது பண்ணி மேல போவாங்க. அது பெரும்பாலான ஐபிஓ இதெல்லாம். ஃபார்மாங்கிறது நல்ல கம்பெனி தான், பார்க்கணும் இதை என்ன பண்றான்னு பார்ப்பேன். இந்த இடம் வந்து திரும்புற இடம் எதுன்னு நம்ம பார்க்கணும். இருந்தாலும் இவ்வளோ இறங்கி இருக்கான் பாருங்க. 2900னா 3000ன்னு வச்சுக்கோங்க. 3000னா இங்க 1000த்துக்கும் அவன் கீழே வந்திருக்கான். இப்போ இதுல எவ்வளவு வாய்ப்பு இருக்கு பாருங்க. இவன் திரும்பி இங்க போவானா இருந்தா எவ்வளவு வாய்ப்பு இருக்கு நமக்கு. இந்த மாதிரி அடியாளத்துல தான் நம்ம போய் இந்த எடுக்கணும். ஆனா இவன் திரும்புறது பார்த்து எடுக்கணும். அவன் இன்னமும் கீழே போவானாங்கிறத பாத்துக்கணும். எனக்கு என்னமோ இவ்வளவு தூரத்துக்கு அவன் இறங்குறவன் பைய நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணான்னு அந்த மாதிரி இது மாதிரி சிப் மாதிரி போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணணும். எவ்வளவு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு. 3000 ஸ்டாக் வந்து 1000 அப்படிங்கிறது. இது முதலீடு மாதிரி இல்லைன்னாலும் அது இங்க போய் பார்க்கணும், அவனோட இதை பார்க்கணும். எது இந்த ஃபண்டமெண்டல் இதெல்லாம் பார்க்கணும். யாராச்சும் பெரிய மனுஷங்க இருக்காங்களான்னு பார்ப்போம். இருக்காங்க. எஃப்ஐஐ வந்து அவங்க போட்டிருக்கிறத அப்படியே வச்சிருக்காங்க. ஒரு 1% கம்மி பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. டிஐ வந்து அவங்களும் கொஞ்சம் போல குறைச்சிருக்காங்க, இருந்தாலும் 10% வச்சிருக்காங்க பாருங்க. 11%, 13% போனவங்க அப்புறம் ஒரு கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இப்ப நம்ம சொல்ற மாதிரிதான் அவங்களுக்கும் தெரியுமில்ல. ஐபிஓ இப்படி இறங்க ஆரம்பிச்சுன்னா அவங்க இறங்கும். அதுல இந்த டைமிங்குக்காக குறைச்சிருக்காங்களா இல்ல அவங்க குறைச்சதுனாலதான் இறங்கி இருக்கா என்னமோ, ஆனா முழுசா நம்பிக்கை அவங்களுக்கு போகல. ஃபார்மா கம்பெனில ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அப்புறம் கொஞ்சம் போலதான் கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தானே அது இருக்கும். சேல்ஸ் ஒன்றும் மோசம் இல்லை. சேல்ஸ் வந்து இங்க அதிகம் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஆமா, ஸ்டார்ட் பண்ணினதுல இருந்து திரும்பி இடையில கொஞ்சம் கம்மி பண்ணி திருப்பி இங்க வந்திருக்கு. திருப்பி நம்ம ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்கணும். இது திருப்பி நம்ம மைண்ட்ல வர்றத வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள சொல்ல முடியாது.
நமக்கு சிலது தோணும். ஆனா இது அப்படி பேசுற விஷயம் இல்லை. இதுல வந்து புள்ளி விவரங்கள் தான் பேசணும். அதனால நான் அதை பேச விரும்பல. கொஞ்ச நாள் போகட்டும். எனக்கு என்னமோ இது திரும்பும்னு தோணுது. பார்ப்போம். இது டாடா மோட்டார்ஸ் எடுத்துட்டு வச்சிருக்கேன்னா இது இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல இவன் திரும்புவான்னு தோணுது. சாட்டு பார்ப்போம் இந்த இடம். ஆனா இங்க இதுக்கு மேல ஒரு கன்சால்டேஷன் போடுவானா இருந்தா ரொம்ப நொந்து போயிடுவாங்க. இதுல எல்லாம் பாடி இதுக்கு மேல கன்சால்டேஷன் வேற வருமா, அது சொல்ல முடியாது. சிலது வந்து இப்படி திரும்பும். பார்க்கணும், இந்த இடத்த தான் பார்க்கணும். இதுல வந்து அடுத்து வந்து கன்சால்டேஷன் மாதிரி இதுக்குள்ள ஏதாவது இப்படி பண்ணிட்டு கிடக்குறானா என்னங்கிறத பார்க்கணும், அல்லது இப்படியே திரும்புறானா என்னங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம டெசிஷன் எடுக்கணும். பார்ப்போம். ஆனாலும் இதெல்லாம் வாய்ப்பு. இந்த மாதிரி நிறைய இறங்கி இருக்கிறதெல்லாம் இதுல நமக்கு ஒரு கொஞ்சம் போல இது பண்ணாலும் நமக்கு சேஃப்டியா இருக்கும். இந்த இடம் பயப்படாம நம்ம இருக்கிறதுக்கான இந்த மாதிரியான இடங்கள் பாத்துக்கணும். இதையும் நான் உங்களோட இது ஒரு தகவலா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இது இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறது உங்களுக்காக நான் வைக்கிறேன். அடுத்து வந்து டிசா இந்தியா. இதுவும் வந்து 20,000 தொட்டுச்சு. 20,000 போயிட்டு அதுக்கு அடுத்து வந்து அந்த 18,000 தான் அதோட லோவா நான் இது பண்ணேன். அதுக்கும் கீழே வந்து அவன் வந்து கொடுத்துருக்கான் பாருங்க 17,000. இங்க வந்து ஸ்டடி பண்றான். இந்த ஸ்டடி இதை வந்து எத்தனை நாள் மெயின்டைன் பண்ணுவான்னு தெரியல. ஆனாலும் இதுவும் நல்ல வாய்ப்பு. 17,000னா இங்க ஒரு 3,000 இருக்கு. 3,000 இருக்கு. இவங்க கொஞ்சம் ரொம்ப இவன் இழுக்கிற ஆளு கிடையாது. கொஞ்சம் மூவிங் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ரொம்ப நம்ம 3,000க்கு இது இப்ப ஐஇஎக்ஸ் சொல்றேன்ல, ஐஇஎக்ஸோ இல்ல வந்து சுஸ்லானோ எடுத்துக்கிற மாதிரியான டைம் வந்து இதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். டாடா மோட்டார்ஸ் கூட அப்படிதான். டாடா மோட்டார்ஸும் அந்த 950 1050ங்கிறது அவன் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போவான். அதை விட இது ஃபாஸ்டா இருக்கும். இவனோட மூவிங் வந்து ஃபாஸ்டா இருக்கும். மேல போறதும் சரி, கீழே வர்றதும் சரி. இதுல இருந்து அவன் இங்க போற ஃபாஸ்டும் அதே மாதிரி இங்க வர்ற ஃபாஸ்டும் இருக்கும். அது கொஞ்சம் ரிஸ்கா இருந்தாலும் குடுக்கறது கொடுத்துருவான். இங்க வந்து கன்சால்டேஷன் ரொம்ப போவாங்கன்னா நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஆனா அமௌண்ட் பெருசா இருக்கிறதுனால நீங்க அது கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்துக்கணும். இங்க ஒரு 3,000 ரூபாய் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். இது மாறலாம். அப்படி மாறுச்சுன்னா இங்க அடுத்தது என்ன 16,000. ஆனா 16,000 நான் எதிர்பார்க்கல. மார்க்கெட்ல எது வேணாலும் நடக்கும். கீழே வந்தான்னா 16,000. இது நீங்க அடுத்து இவங்க டேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். பாத்துக்குங்க. இல்ல பணம் போல லாரியா குமிச்சு வச்சுக்கிறவங்கன்னா நீங்க இங்க ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம், கீழே இங்க ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம், கீழே இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்ல கொஞ்சம் போலதான் வச்சிருக்கோம் அப்படின்னா வெயிட் பண்ணி இங்க எடுத்துக்கலாம். எல்லாமே நீங்க எடுத்துக்கிற முடிவுதான். ஓகே, நன்றி, வணக்கம்.